தசகம் 98. முழுமையான பிரம்மத்தின் வழிபாடு. ஹே கிருஷ்ணனே, அதிஷ்டான ரூபியான எந்த பரபிரம்மத்தினிடத்தில் இந்த உலகம் தோன்றி பிரகாசிக்கிறதோ அதுவே மூலப்பொருளாகவும் வெளிப்படையான காரணமாகவும் இருக்கும். எதனிடமிருந்து இப்பிரபஞ்சம் தோன்றியதோ, எவரிடம் இது வயமாகிறதோ, எவர் இதுவாகவே தோன்றுகிறாரோ, எவர் இதற்கும் அப்பாற்பட்ட உருவமுடையவரோ, எவருடைய பிரகாசத்தால் இந்த பூமண்டலம் முழுவதும் பிரகாசிக்கப்படுகிறதோ, எவர் வாக்குக்கெல்லாம் அப்பால் மேலும் மனதிற்கும் எட்டாமல் வெகு தூரத்தில் உள்ளவரோ, எவருடைய உண்மை ஸ்வரூபத்தை தேவர்களும் முனிவர்களும் கூட அறியவில்லையோ, அப்படிப்பட்ட உன்னை மற்றவர்கள் அறிய மாட்டார்கள் என்று சொல்லத் தேவையில்லை. கிருஷ்ணா, அப்படிப்பட்ட மாயையை கொண்ட உனக்கு நமஸ்காரம். எந்த பரமாத்மாவிற்கு பிறப்போ, அதன் பொருட்டு கர்மாவோ, அதன் நிமித்தம் பெயரோ, குணமோ, தோஷமோ இல்லையோ, எவர் லோகானுகிரகத்திற்காக மாயையை அனுசரித்து அவற்றை தானாகவே ஏற்றுக்கொள்கிறானோ, ஞானம், ஐஸ்வர்யம் முதலிய சக்திகளை தாங்கிக் கொண்டு உருவம் அற்றவராயினும் மத்ஸ்யம், கூர்மம் முதலிய பல அவதார வடிவங்களை உடையவராய் பிரகாசிக்கிறாரோ, அத்தகைய உருவத்துடன் மோட்சத்திற்கு இருப்பிடமும் பரமானந்த முழு உருவமான விஷ்ணுவே உனக்கு நமஸ்காரம். உன் ஸ்வரூபம் திரியக், அதாவது பசு பட்சி அல்ல, மானிடம் அல்ல, நீ தேவரோ அசுரரோ அல்ல, ஆணுமல்ல பெண்ணுமல்ல, பொருள், செயல், ஜாதி, குணம் அசையும் அசையாத பொருளாகவும் இல்லை என்று ஞானிகள் உன்னை பற்றி கூறுகிறார்கள். ஆனால் அதுவும் அப்படியல்ல. காணும் பொருள் அனைத்தும் விலக்கப்பட்ட பின் எஞ்சியுள்ளது எதுவோ அதுதான் பிரம்மானந்தமயமாக பிரகாசிக்கின்றது என்று பல உதாரணங்களை கொண்டு மிகுந்த சிரமத்துடன் நூற்றுக்கணக்கான வேத வாக்கியங்களால் அறியக்கூடியதாக உள்ளது. அப்படிப்பட்ட உருவத்தை கொண்ட உனக்கு நமஸ்காரம். மாயையில் பிரதிபலித்த நீ மகத்தத்துவம், அகங்காரம், 5 தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், பஞ்சேந்திரியங்களை கொண்டு கனவுக்கும் கற்பனைக்கும் ஒப்பான பிரபஞ்சம் அனைத்தையும் படைத்தாய். ஆமை தன் கால்களை உள்ளே இழுத்து கொள்வது போல் கால சக்தியால் அனைத்தையும் சம்ஹரித்து மீண்டும் உள்ளே அடக்கிக் கொண்ட பின் ஆழங்காண முடியாத இருள் சூழும் போது அதில் மறையாமல் பிரகாசரூபியாக ஆத்மஸ்வரூபத்துடன் விளங்கும் உனக்கு நமஸ்காரம். பகவானே, நீ அனைத்துமாய் இருப்பதால் உலகிற்கு காரணமான சப்த பிரம்மம் என்று சிலரும், கர்மா என்றும், அணு என்று சிலரும், மற்றும் சிலர் காலம் என்றும் வாதம் செய்கின்றனர். மேலும் வேதாந்தங்களில் எந்த தத்துவ ஸ்வரூபத்தை புருஷன் என்றும், பரம்பொருள் என்றும், சித் என்றும், ஆன்மா என்றும் பல பெயர்களில் கூறப்படுகிறதோ, அந்த தத்துவமாகிய நீ உன் கடைக்கண் பார்வையால் மூல பிரகிருதியையும் அதில் விகிருதிகளையும் சிருஷ்டித்தாய். கிருஷ்ணா, அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம். அவ்வித்யை என்பது கண்ணெதிரில் தோன்றாதது என்றோ, எதிரே தோன்றுவது என்றோ, எப்பொழுதும் இருப்பது என்றோ உறுதியாக கூற முடியாது. ஆனால் உலகில் காணும் அனைத்து பொருள்களையும் கயிற்றில் பாம்பு போல் உலகில் தோன்ற செய்கிறது. அத்தகைய அவ்வித்யையே உன்னுடைய கருணை பிரவாகம் கிடைக்கும்போது வேதாந்த வாக்கியங்களின் சிலவற்றை கொண்டே வித்யாகி மாயை என்னும் தோற்றம் அகன்று சம்சாரம் என்றும் வனத்தை வெட்டி அழிக்கும் கோடாரியாகி விடுகிறது. அப்படிப்பட்ட மாயாரூபியான உனக்கு நமஸ்காரம். உன்னுடைய உண்மையான தோற்றத்தை ஆலோசிக்கும் போது ஆபரணங்களில் தங்கம் இருப்பது போலும்
பானை மடக்கு முதலியவற்றில் மண் இருப்பது போல் இவ்வுலகில் ஜீவனும் பிரம்மமும் ஒன்றே என்ற அத்வைத ஸ்வரூபம் காணப்படுகிறது. எவ்விதம் கனவில் காணப்படும் பொருட்கள் விழித்ததும் காணப்படாதோ, இருளில் பாம்பாக தோன்றியது வெளிச்சம் வந்ததும் நைந்த கயிறாய் தோன்றுகிறதோ, அவ்விதம் பிரம்ம ஞானம் ஏற்பட்டதும் உன்னுடைய ஸ்வரூபம் விளங்குகிறது. ஹே கிருஷ்ணா, அத்தகைய பிரம்மஸ்வரூபா ஆகிய உனக்கு நமஸ்காரம். எந்த பரமாத்மாவிடம் உள்ள பயத்தால் சூரியன் உதிக்கிறானோ, அக்னி எரிகிறானோ, வாயு வீசுகிறானோ, பிரம்மா முதலிய தேவர்கள் காலம் தவறாமல் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளாகிற கப்பங்களை கட்டுகிறார்களோ, பின்பு எவரால் அவரவர்க்கேற்ற பதவியில் ஏற்றப்பட்ட பிறகு அவற்றினின்று தவறும் போது தள்ளப்படுகிறார்களோ, அந்த அனைத்தையும் ஆளும் உனக்கு நமஸ்காரம். சத்வம், ரஜஸ், தாமசம் ஆகிய முக்குண வடிவமான மூவுலகேயும் தோற்றுவிப்பவரும், அகரம், உகரம், மகரம் என்ற 3 எழுத்துக்கள் கூடிய பிரணவமான ஓங்கார பொருளும், பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் ஐக்கிய ரூபியும், ரிக், யஜூர், சாமம் ஆகிய 3 வேதங்களாலும் போற்றப்படும் வடிவ உடையவரும், ஜாக்கிரத், ஸ்வப்ன, சுஷ்பதி ஆகிய 3 அவஸ்தைகளையும் அறிபவரும், 3 யுகங்களிலும் அவதரிப்பவரும், 3 அடிகளால் உலகை அளந்தவரும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3 காலங்களிலும் மாற்றமில்லாமல் இருப்பவரும் நீயேயாவாய். இப்படி 3 என்ற எண்ணிக்கையுடன் சம்பந்தப்பட்ட உனக்கு 3 யோகங்களாலும் எப்பொழுதும் நமஸ்கரிக்கிறேன். பரமார்த்த சத்தியமும் சுத்தமுமான உன் ஸ்வரூபம் விழிப்புடன் வெற்றியுடன் விளங்குகிறது. அது என்றும் பந்தம், வேட்கை அற்றது, இணையற்றது, மாறுபாடற்றது, குணகணங்களின் அடையாளங்களுக்கு ஆதாரமாய் விளங்கி காரணமற்று மாசற்று அளவிலா மகிமையுடன் பிரகாசிப்பது. பற்றற்ற முனிவர்களின் மனதில் சலனமில்லாமல் ஸ்திரமாக இருந்து பரமானந்தத்தால் பிரகாசிக்கிறதுமான உன்னுடைய சுரூபமானது சிறந்து விளங்குகிறது. ஹே விஷ்ணுவே, உன் காலச்சக்கரம் 12 ஆரங்களுடன் சுற்றிலும் 360 கூர்முனைகளை கொண்டு கடும் வேகத்துடன் யாராலும் நிறுத்த முடியாமல் சுழல்கிறது. ஒவ்வொரு கணத்திலும் உலகை வலிய பிடித்து இழுத்து கொண்டு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் உனது சக்கரமானது உன் திருவடிகளை பிடித்து கொண்டிருக்கும் என்னை துன்புறுத்தாமல் இருக்கட்டும். கருணை கடலாகிய குருவாயூரப்பா, அனைத்து நோய்களின் கூட்டத்திலிருந்தும் என்னை காத்தருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண